ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி சூப்பராக இந்த சவுச்சோ வச்சு ஒரு டிஷ் பார்க்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். குழந்தைங்களுக்கு தெரியாமலே ஈஸியாக இதை சாப்பிட்ருவாங்க. இன்னும் கொஞ்சம் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. இப்போ இந்த சவுச்சோ வச்சுட்டு நல்லா தோல் உரித்து எடுத்துக்குவோம். உள்ளே குட்டியாக ஒரு விதை இருக்கும். அந்த விதையை எடுத்துகிட்டு இந்த மாதிரி நல்லா குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுக்கலாம். நறுக்கிட்டு எடுத்து ஒரு கடாய் வச்சுக்கலாம். அந்த கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்து சேர்த்துக்குவோம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அதை நல்லா கருப்பாகாமல் வறுத்து எடுத்துக்குவோம். இந்த பருப்பு வறுக்கிறதுல தான் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வெறும் வானிலையில் வறுத்து எடுத்துங்க. இல்லைன்னா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு வறுத்துக்கலாம். கருப்பாகாமல் வறுத்து எடுத்துக்குவோம். இந்த மாதிரி இந்த பருப்பை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ இதை வேறு பிளேட்டுக்கு மாற்றிட்டு அதே கடாயில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க அந்த சவுச்சோவை இதில் சேர்த்துக்கலாம். எவ்வளோ குட்டியாக உங்களுக்கு நறுக்க முடியுமோ அவ்வளோ குட்டியாக நறுக்குங்க. சீக்கிரமாக இது வெந்துடும். அதனால் பெருசு பெருசாக இருந்துச்சுன்னா சீக்கிரம் வேகாது. அதனால் குட்டி குட்டியாக நம்ம நறுக்கிட்டு இந்த மாதிரி வதக்கலாம். இதோட பெரிய வெங்காயம் 2 எடுத்துகிட்டு நல்லா உரித்து கழுவி எடுத்து சின்ன சின்னதாக நறுக்கிட்டு இதோட சேர்த்துக்கலாம். அந்த காய் வதங்கினதுக்கப்புறம் நம்ம சேர்த்தோம்னா நல்லாயிருக்கும். அப்போ தான் சீக்கிரம் இந்த வெங்காயம் நல்லா வதங்கும். இதோட பச்சை மிளகாய் காரத்துக்கு சேர்த்துக்கலாம். 5-6 பல் பூண்டு எடுத்துகிட்டு அதுவும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதோடு சேர்த்துக்குவோம். இப்போ ஒரு 3 தக்காளி எடுத்துகிட்டு இந்த காயும் வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. அதுக்கப்புறம் இந்த தக்காளி சேர்த்துட்டு அதோட வதக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குவோம். கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வதக்கி எடுத்துக்குவோம். அப்போ தான் கருகாமல் வரும். இல்லைன்னா ரொம்ப கரிஞ்சிரும். உங்களுக்கு புளி போடணும்னு நினச்சிங்கன்னா 2 தக்காளி போட்டுட்டு கொஞ்சோண்டு புளி போட்டுக்கலாம். ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி போட்டுட்டு அதையும் இதோடு சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்குவோம். இப்போ இதை ஆற வச்சுக்குவோம். இதை ஆற டைமில் ஒரு தோசைக்கல்ல அடுப்பில் வச்சுக்கலாம். அடுப்பில் வச்சுட்டு அதில் நெய் அல்லது எண்ணெயோ சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தோசை சுட்டுக்கலாம். நல்லா இந்த மாதிரி மாவு எடுத்துகிட்டு பரப்பிட்டு தோசை 2 பக்கெட்டு வெந்ததுக்கப்புறம் எடுத்து வச்சுக்கலாம். இந்த தோசைக்கு இது ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம இந்த ஆறி இருக்கோம். நம்ம ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு அதில் ஃபஸ்ட்டு அந்த உளுந்தம் பருப்பும் கடலைப்பருப்பும் சேர்த்து அரைச்சிக்குவோம். அதோட 1/4 மூடி அளவு தேங்காய் எடுத்துகிட்டு இதோட இந்த பருப்போடு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம கொஞ்சம் அரைச்சிக்கலாம். அரைச்சோம்னா நல்லா பவுட்ரு மாதிரி இருக்கும். ரொம்ப நைஸாக இல்லாமல் கொஞ்சம் குறகுறப்பாக அரைச்சி எடுத்துக்குவோம். இதோட நம்ம வதக்கி வச்சுருக்க அந்த சவுச்சோ எடுத்து இதில் கொட்டிக்கலாம். கொட்டிட்டு நல்லா அரைப்போம். ரொம்ப நைஸாக அரைச்சோம்னாக்க டேஸ்ட்டு நல்லா இருக்காது. அதனால் கொஞ்சம் குறகுறப்பாக அரைச்சிக்கிட்டோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த சட்னி ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம். தாளிப்பு கொடுத்தாலும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இல்லை அப்படியே விட்டாலும் நல்லாயிருக்கும். இட்லி, தோசை, சப்பாத்தி, பொங்கல் இந்த மாதிரி நம்ம ஒயிட் ரைஸு கூட ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த தோசையோட இந்த சட்னி ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் என்ன காய் கொடுத்தோம் அப்படின்னு தெரியாது பசங்களுக்கு. நம்ம சவுச்சோ தனியாக என்ன கூட்டு வச்சு என்ன பண்ணி கொடுத்தாலும் அவங்களுக்கு சாப்பிட மாட்டாங்க. அதனால் இந்த மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக பிடிக்கும். இதே மாதிரி உங்கள் வீட்லேயும் செஞ்சு சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, பாய். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.